நேற்று நாம் தியானித்த வண்ணமாக கர்த்தருடைய கோபத்தின் நாளிலே நாம் மறைக்கப்பட அவரை தேடவும் நீதியை செய்யவும் மனத்தாழ்மையாய் வாழவும் என்று நாம் தியானித்தோம். இந்த வேளையிலும் கூட சங்கீத புத்தகம் 106 சங்கீதம் 23 வசனம், ஆகையால் அவர்களை நாசம் பண்ணுவேன் என்றார். அப்போது அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட மோசே அவர்களை அவர் அழிக்காதபடிக்கு அவருடைய உக்கிரகத்தை ஆற்றும் பொருட்டு அவருக்கு முன்பாக திறப்பின் வாயிலே நின்றான் என்று சொல்லி மோசே குறித்து பார்க்கிறோம். தேவ ஜனங்களுக்கு விரோதமாக தேவ ஜனங்களாகிய சிறுவ ஜனங்களுக்கு எதிரடையாக தேவனுடைய கோபம் எழும்புகிறது. உக்கிரத்தினால் அந்த ஜனங்களை அழிக்கும்படியாக தேவன் சித்தம் வைத்த போது அங்கே சொல்லப்படுகிறது, அப்போது அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட மோசே என்று சொல்லி. இன்றைக்கு தேவனுடைய உக்கிரகத்தை தேவனுடைய கோபத்தை மாற்ற வேண்டும் என்று சொன்னால் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட மோசையை போல நாம் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட தேவ ஜனங்களாக இருக்கிறோம். நாம் நமக்காக மாத்திரமல்ல, அநேக ஜனங்கள் கோபத்தினால் தேவ சமூகத்தில் பாதித்து விடாதபடிக்கு தேவ சமூகத்தில் ஜெபிக்கும்படியாக மோசே திறப்பிலே நின்று தேவ சமூகத்தில் வேண்டுதல் செய்ததாய் பார்க்கிறோம். காரணம், மோசே தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர். அதுபோல் இன்றைக்கு வாழ்கிற நாம் கூட தேவனால் அழைக்கப்பட்டவர்கள். தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டபடியினாலே தேவனுடைய கோபத்தை தேவனுடைய உக்கிரகத்தை தடுக்க வேண்டும் என்று சொன்னால் தேவஜனமாகி நாம் தேவ சமூகத்தில் ஜெபிக்கின்ற பொழுதும் ஆண்டவர் மோசே நிமித்தமாக அந்த ஜனங்கள் மேல் கோபம் இல்லாதபடிக்கு தேவனுடைய கிருபை கடந்து வருவதை பார்க்க முடியும். அதுபோல இன்றைக்கு நம் வாழ்க்கையில் கூட அநேக ஜனங்களுக்காக நாம் திறப்பிலே நின்று ஜெபிக்க வேண்டும். தேவ சமூகத்தில் நாம் கதறி ஜெபிக்க வேண்டும், வேண்டுதல் செய்ய வேண்டும். காரணம், நாம் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட விசேஷமான ஜனமாயிருக்கிறோம். தேவனால் அழைக்கப்பட்ட ஜனமாயிருக்கிறபடினாலே தேவனுடைய அந்த உக்கிரகம் மாற, தேவனுடைய அந்த கோபம் மாற வேண்டும் என்று சொன்னால் மோசே தேவ சமூகத்தில் விண்ணப்பித்தது போல, தேவனுடைய சமூகத்தில் அவன் காத்திருந்தது போல நம் வாழ்க்கையில் கூட தேவனுடைய கோபத்துக்கு நாமும் அல்ல, நம் மூலமாய் அநேகரும் தேவ கோபத்துக்கு ஆளாகாதபடிக்கு நாம் ஜெபிக்கின்ற மக்களாய் மாறும்போது நிச்சயமாகவே அநேகர் பாதுகாக்கப்படுவார்கள், அநேகர் ரட்சிக்கப்படுவார்கள், அநேகர் சுகத்தை அடைய தேவனால் கூடும். அதனால் நம் வாழ்க்கையிலே தேவ சமூகத்தில் ஜெபிக்கின்ற மக்களாக விசேஷமாக நாம் தெரிந்து கொள்ளப்பட்ட மக்கள் என்பதை நாம் நினைத்து தேவனை ஸ்தோத்திரிக்கின்ற போது தேவனுடைய கோபத்தை தணிவதை நாம் பார்க்க முடியும், உக்கிரகம் மாறுவதை பார்க்க முடியும். அந்த அனுபவத்தில் போக நாம் இப்போ கொடுப்போம். ஆத்துமரட்சணம் அடையாதவர் ஆயிரம் ஆயிரம் அழிகின்றாரே, இறப்பின் வாசலில் நிற்பவர் யார், தினமும் அவர் குரல் கேட்கலையோ, இறப்பின் வாசலில் நிற்பவர் யார், தினமும் அவர் குரல் கேட்கலையோ, இணைந்த பலனை அறுப்பாரில்லை, நினைவின் பலன் பாடிடுவே, அறுவடை மிகுதியாலோ இல்லை, அந்தோ மனிதர் அழிகின்றாரே. தேவனுடைய உக்கிரகம் மாற வேண்டும் என்று சொன்னால், தேவனுடைய கோபம் மாற வேண்டும் என்று சொன்னால், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட நாம் தேவ சமூகத்தில் மன்றாடுகின்ற மக்களாக ஜெபிக்கின்ற மக்களாய் மாறும்போது தேவனுடைய அந்த கோபம் மாறி அவருக்குள் கிருபையை நாம் பார்க்க முடியும். அன்பின் ஆண்டவரே, இந்த வேளையிலும் கூட அன்றைக்கு உம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட மோசே உங்கள் சமூகத்தில் திறப்பில் வேண்டுதல் செய்த போது நீர் இறங்கினீர். அதுபோல நாங்களும் கூட உம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட விசேஷமாய் ஜனமாய் இருக்கின்றபடினாலே எங்கள் மூலமாக கோபம் தணியட்டும், எங்களுக்குள்ளாக இருக்கிற காரியங்களை எல்லாம் மாற்றுங்க. ஆண்டவரே, உடைய கிருபையை நாங்கள் ஒவ்வொரு நாளும் பார்க்கும்படியாக கிரியை செய்ய பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக.